வாங்க, அகமும் புறமும் பத்தின ஒரு ஆழமான பார்வை இது. நாம எல்லாருமே ஏதோ ஒன்ன தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஒரு நல்ல வேலை, ஒரு அன்பான உறவு, ஒரு பொருள்னு நம்மளோட ஓட்டம் நிக்கிறதே இல்ல. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த தேடலுக்கான பதில் உண்மையிலே வெளியே இருக்கா இல்ல நமக்கு உள்ளே தான் இருக்கா? வாங்க இந்த பயணத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். என்னைக்காவது ராத்திரி அமைதியா உட்கார்ந்து யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நான் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன்? ஏன் இந்த மனசுக்குள்ள ஒரு ஓயாத அலைச்சல்? இந்த கேள்விதான் எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி. ஒரு ஆசை நிறைவேறுது, ஆனா மனசு அடங்க மாட்டேங்குது. அடுத்த நிமிஷமே இன்னொரு ஆசை முளைக்குது, அதுக்கு பின்னால ஓட ஆரம்பிச்சிடுறோம். இந்த சேசிங் எப்பதான் முடியும்? சரி, முதல்ல நம்மளோட இந்த முடிவே இல்லாத அலைச்சலோட தன்மைய புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். ஏன் நமக்கு எது கிடைச்சாலும் ஒரு முழுமையான, ஒரு நிறைவான உணர்வு வரவே மாட்டேங்குது? இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம சந்தோஷத்துக்காக பண்ற முயற்சியே நம்மளோட அமைதியே கெடுத்துருது. எப்படின்னு கேக்குறீங்களா? வெளியிருந்து வர்ற ஒரு பொருள் தான் எனக்கு சந்தோஷத்தை தரோன்னு நம்ம நம்புறோம் பாருங்க, அங்கேயே நம்ம நிம்மதி போயிடுது. இது நம்ம கையில தண்ணி அள்ளி வைக்க முயற்சி பண்ற மாதிரி தான். கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் விரல் இடுக்க வழியா வழிஞ்சு ஓடிடும். நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள்ல இருந்து நிரந்தரமான அமைதி எப்படி கிடைக்கும் சொல்லுங்க? அப்போ பிரச்சனை நாம தேடுற விஷயத்துல இல்ல, நாம தேடுற விதத்துல தான் இருக்கு. நாம ஏன் தப்பான இடத்துல சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கோன்னு அடுத்ததா பார்க்கலாம். இது ஒரு தோல்வியான விளையாட்டு மாதிரி தான். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. இப்படி மாறிட்டு இருக்க பொருள்கள்ல இருந்து நிரந்தரமான சந்தோஷத்தை எதிர்பார்க்கறது எவ்வளவு பெரிய முரண்பாடு. அதுங்க நம்ம கிட்ட வரும், நம்மளை விட்டு போகும். அப்படி இருக்கும்போது அதை நம்பி நம்ம வாழ்க்கையை ஓட்டுறது எப்படி சரியா இருக்கும்? இது ஒருபோதும் ஜெயிக்க முடியாத ஒரு ஆட்டம். இப்பதான் நாம இந்த உரையாடலோட ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வரோம். ஒருவேளை நாம எதையோ தேடவே இல்ல, நாம ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற ஒன்ன மறந்ததால இப்படி அலைஞ்சிட்டு இருக்கோமா? நம்ம ஏன் வெளியில ஆனந்தத்தை தேடுறோம் தெரியுமா? ஏன்னா உண்மையில நாமளே ஆனந்தத்தோட சொரூபம். ஆனா ஏதோ ஒரு மாயையில நம்மளோட அந்த உண்மையான இயல்பை நம்ம மறந்துட்டோம். இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இயல்பு தான் நம்மள சந்தோஷம் வேணும், சந்தோஷம் வேணும்னு வெளியில தேட வைக்குது. இதுதான் இந்த தேடலோட ஆணி வேர். இந்த வரிய ஒரு நிமிஷம் அப்படியே உள்வாங்கி பாருங்க. நாம் ஒரு திவலைக்காக தவிக்கும் சமுத்திரம். நம்மகிட்டயே பேரின்ப பெருங்கடல் இருக்கு. ஆனா நாம வெளியே இருக்கிற ஒரு சொட்டு சந்தோஷத்துக்காக இயங்கிட்டு இருக்கோம். எவ்வளோ விசித்திரமானது இல்ல? வாங்க இந்த உருவகத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சிக்கலாம். இந்த திவலைங்கிறது பணம், பதவி, புகழ் மாதிரி வெளியே இருக்கிற விஷயங்கள். ஆனா அந்த சமுத்திரம், அதுதான் நமக்குள்ள இருக்கிற முழுமையான அமைதி, பூரணமான ஆனந்தம். இதனால வெளியிலிருந்து ஏதோ ஒண்ணு கிடைக்காததால எனக்கு குறைஞ்சிருச்சுன்னு நாம நினைக்கிறதே ஒரு அடிப்படை தவறு. உண்மை என்னன்னா, நமக்கு எந்த குறையுமே இல்ல. நாம ஏற்கனவே முழுமையானவங்க. சரி, பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிருச்சு. நாம தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோம். அப்போ சரியான பாதை அது. அந்த உள்நோக்கிய பயணத்தை எப்படி தொடங்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். அந்த உள்ளொளிய, அந்த முழுமைய உணர்றதுக்கான நேரடி வழி சுய விசாரணை மற்றும் தியானம்தான். நான் யாருன்னு நமக்குள்ளேயே ஆழமா கேள்வி கேட்டு நம்ம கவனத்தை உள்ள திருப்புனா நாம தேடிட்டு இருக்கிற அந்த ஆனந்த புதையல் நாம தான் புரிய ஆரம்பிக்கும். இந்த அக பயணத்தோட முடிவுல நாம அடையிற அந்த நிலை எப்படி இருக்கும்? ஒரு முழுமையான மனுஷனா, ஒரு பேரின்ப பெருங்கடலா வாழ்றதுன்னா உண்மையில என்ன அர்த்தம்? ஒருத்தர் இந்த உண்மையை உணர்ந்துட்டார்னா அதுக்கப்புறம் அவரோட தேடல் மொத்தமா நின்னுடும். ஏன்னா தேடப்பட்ட பொருளே தான் அவருக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெளியேருந்து வர்ற இன்பத்துக்காக அவர் காத்திருக்க மாட்டார். தன்னைத்தானே அனுபவிச்சு ஒரு ஆனந்த சமுத்திரமா மாறிடுவார். பகவத்கீதையில வர்ற இந்த ஸ்லோகம் இதை எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. எண்ணிலடங்காத நதிகள் கடல்ல கலந்தாலும் கடல் எப்படி நிறைஞ்சு அசையாம இருக்கோ அதே மாதிரிதான் தன்னை உணர்ந்த ஒரு ஞானிக்குள்ள எத்தனை ஆசைகள், எண்ணங்கள் வந்தாலும் அவர் சலனப்படாம அமைதியா இருப்பாரு. இந்த நிலைதான் அசைக்க முடியாத பேரமைதி. உள்ளுக்குள்ள ஆனந்தம் கரை புரண்டு ஓடும்போது வெளியிருந்து வர சின்ன சின்ன அலைகள் எப்படி பாதிக்க முடியும்? இதுதான் எந்த சூழ்நிலையிலாலையும் குலைக்க முடியாத பரம சாந்தம். இந்த உள்ளுணர்ற ஆனந்தம் எவ்வளவு பெருசுன்னா, ஸ்ரீ பகவத் பாதர் சொல்றாரு, சொர்க்கத்துல இருக்கிற தேவர்களோட ஆனந்தம் கூட இந்த ஆத்மானந்த கடல்ல ஒரு சின்ன துளிதான். அப்போ யோசிச்சு பாருங்க, நாம வெளியே தேடுற சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. இந்த நிலை அடைஞ்சவங்களுக்கு ஒரு தெளிந்த பார்வை கிடைச்சிடும். எது வந்தாலும் சரி, எது போனாலும் சரி, அவங்க அதை இயல்பா ஏத்துக்குவாங்க. கடல் எப்படி எல்லா அலைகளையும் தனக்குள்ள வாங்கிக்குதோ அது மாதிரி நமக்குள்ளேயே பேரின்பம் இருக்கும்போது வெளியே நடக்கிறது பெருசா பாதிக்குமா என்ன? அப்போ கடைசியா ஒரு விஷயம், உண்மையான வெற்றிங்கிறது எதையோ வாங்கறதுலயோ ஜெயிக்கிறதுலயோ இல்ல, நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அந்த முழுமைய, அந்த பூரணத்தை உணர்றதுல தான் இருக்கு.
ஒருவேளை நம்மளோட இந்த ஓயாத தேடலுக்கு முற்றுப்புள்ளி வெளியில இல்ல நமக்குள்ள தான் இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.